இந்த வீடியோவில் நாம் தினமும் பயன்படுத்துகிற மின்சாதனங்களுக்கு வர கரண்ட்டை பற்றி சில சுவாரஸ்யமான தகவலை உங்களோட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்லேயே 2 விதமாக இருக்குது. ஒன்று ஏசி கரண்ட், இன்னொன்று டிசி கரண்ட். இது ரெண்டும் எப்படி வித்தியாசமானது, எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு சிம்பிளாக சொல்ல ட்ரை பண்ணுறேன். முதல்ல டிசி கரண்ட்டை பற்றி பார்ப்போம். டிசி கரண்ட்னா டைரக்ட் கரண்ட். இது ஒரே திசையில் மட்டும்தான் போவோம். அதாவது பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ் மட்டும்தான் போவோம். இதோட டைரெக்ஷன் எப்போவும் மாறாது. எக்ஸாம்பிளாக நம்ம யூஸ் பண்ணுற மொபைலில் இருக்கிற பேட்டரி, டார்ச் லைட்டில் இருக்கிற பேட்டரி, ரிமோட்டில் இருக்கிற பேட்டரி, இது எல்லாமே டிசி கரண்ட்டு தான். சோலார் பேனலில் வர கரண்ட்டு கூட டிசி கரண்ட்டு தான். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா ஸ்பைக் இருக்காது, நிலையாக இருக்கும். ஸ்பைக்குனா வர கரண்ட்டில் ஏற்ற இறக்கம் இருக்காது, அதாவது விட்டு விட்டு வராது. அதனால் நம்ம யூஸ் பண்ணுற மின்சாதனங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். ஆனால் ஒரு பிரச்சனை என்னென்னா டிசி கரண்ட்டை ரொம்ப தூரம் அனுப்பும்போது அது முழுசாக போய் சேராது. ஏன்னா பவர் லாஸ் காரணமாக அது சாத்தியமில்லை. இப்போ ஏசி கரண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஏசி கரண்ட்டுனா அல்டர்னேட்டிங் கரண்ட். இது டிசி கரண்ட்டுக்கு நேர்மறையாக இருக்கும். ஏசி கரண்ட் ஒரே திசையில் மட்டும் போகாது, அது கண்டினியூஸாக டைரெக்ஷனை மாற்றிக்கிட்டே இருக்கும். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு எல்லாம் ஏசி கரண்ட்டு தான். இந்த கரண்ட்டு ஒரு செகண்டுக்கு பலமுறை டைரெக்ஷனை மாற்றும். இப்படி ஒரு செகண்ட்லேயே பலமுறை மாறும். இதுதான் ஏசி கரண்ட்டு. இந்தியாவில் இந்த கரண்ட்டு ஒரு செகண்டுக்கு 50 டைம் மாறி தான் வருது. இதை 50 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறாங்க. ஏசி கரண்ட்டோட பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா இதை ரொம்ப தூரம் பவர் லாஸ் இல்லாமல் கொண்டு போக முடியும். அது எப்படின்னா டிசி கரண்ட்டில் ஆகிற மாதிரி இதுலேயும் பவர் லாஸ் ஆகும். ஆனால் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்ற மின்சாதனத்தை பயன்படுத்தி கம்மியான கரண்ட்டை ரொம்ப அதிகமான கரண்ட்டாக மறுபடியும் மாற்றலாம், குறைக்கவும் செய்யலாம். டிரான்ஸ்ஃபார்மரோட முழு வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். நம்ம வீட்டுக்கு வர கரண்ட்டு ஏசி கரண்ட்டுனாலும் நம்ம ஃபோன் சார்ஜரில் இருந்து ஃபோனுக்கு வர கரண்ட்டு டிசி கரண்ட்டு தான். மொபைல் சார்ஜர் ஏசி கரண்ட்டை டிசி கரண்ட்டாக மாற்றி தான் ஃபோனுக்கு தருது. சுருக்கமாக சொன்னால் ஏசி கரண்ட்டு பெரிய அளவில் பவர் சப்ளைக்கு பெஸ்ட்டு. டிசி கரண்ட்டு நம்ம யூஸ் பண்ணுற சின்ன சின்ன மின்சாதனங்களுக்கு பெஸ்ட்டானது. நீங்கள் அடுத்த தடவை சுவிட்சை ஆன் பண்ணும்போது அந்த கரண்ட்டு ஏசியா டிசியான்னு யோசிச்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக்னாலஜி வீடியோஸை தமிழில் தெரிஞ்சுக்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.